இது காங்கிரஸ் பண்ணுறதுனால தான் டிலே ஆகுது. அவங்க என்ன திமுக என்ன நினைக்கிறாங்க, முதல்ல அந்த மேலிடத்து தலைவர்கள்ட்ட பேசிட்டு நம்பர்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்க்குறாங்க. இவனுக்கு உனக்கு 25, அவனுக்கு 6, இவருக்கு 6, அவருக்கு 6ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டா, அப்புறம் அந்த குழுவோடு பேசும்போது தொகுதிகளை மட்டும் நம்ம இது பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க அவங்க. அது காங்கிரஸுக்கு ஒரு நம்பரை சொல்லிட்டாங்க, அந்த நம்பரை அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த நம்பரை அவங்க ஒத்துனாங்கன்னா அவங்க குழு போடுவாங்க. ஜெயிக்கிற அளவுக்கு இருந்தால் பரவாயில்ல. காங்கிரஸ் ஏற்கனவே மற்ற கட்சிகளுக்கு திமுக கூட்டத்தில் மற்ற கட்சிகளை கம்பேர் பண்ணுறப்ப 25 சீட்டு வாங்கி 18 சீட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஜெயிச்சிருந்துச்சு. அப்போ கம்யூனிஸ்ட்டுகளும் மற்றவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கின சீட்டுக்கு ஓரளவுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ பிசிக்கெல்லாம் 6 வாங்கி 4 ஜெயிச்சிருந்தாங்க. கம்யூனிஸ்ட்டுகளும் ஏறக்குறைய அதே மாதிரி சுச்சுவேஷன் தான். பட் காங்கிரஸ் அப்படி ஜெயிக்க மாட்டேன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அது கரெக்டு சார். ஸ்ட்ரைக்கிங் ரேட் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. இருந்தாலும் 25க்கு 18 ஒரு நல்ல விஷயம் தான். பட் பாயிண்ட் என்னன்னா அவங்க அதிகமாக கேட்க நல்லா இருக்கு. முன்னாடி காங்கிரஸ் ஜெயிச்சதுக்கு 41க்கு 7, 63க்கு 3, 4 அதெல்லாம் வந்து இது பரவாயில்லையா? அதுக்கு எவ்வளோ பரவாயில்லையே. அதான் திமுக சொல்கிறாங்க, நீங்கள் எங்ககிட்ட வாங்குகிற சீட்டில் வந்து ஒரு 80% நீங்கள் எம்எல்ஏவாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் அதிக இடங்கள் கேட்குறத விட 25 இடங்கள் கொடுத்தா கூட போராடி 18 இடங்கள் வின் பண்ணலாம், இந்த 22 இடங்கள் வின் பண்ணலாமே. நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, நீங்கள் அந்த மாதிரி நம்ம உழைக்கலாம் அப்படின்ற மாதிரி திமுகவில் சொல்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க காங்கிரஸில், இல்லை எங்களுக்கு சீட் அதிகமாக தரணும், 35 தரணும், 30 தரணும்னு ஒரு கணக்கு போட்டுருக்காங்க. அது வந்து மேலிடத்தில் வந்து இந்த எம்பிக்கள்லாம் குழப்பறாங்க. யார் மாணிக் தாக்கூர், கார்த்திக் சிதம்பரம், ஜோதிமணி இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்குலாம் இப்போ எலெக்ஷன் கிடையாது. 29 தான் அவங்க எலெக்ஷனு. அப்போ எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, என்ன நிலைமைன்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு திமுக ஏதோ பர்சனலாக பிடிக்கல அவங்களுக்கு. ஸோ இதுன்னு திமுக விட்டு தேர் இழுத்து தெருவில் விடலான்னு பார்க்குறாங்க அவங்க. காங்கிரஸ் இழுத்து தெருவில் விட்டு போயிடலான்னு பார்க்குறாங்க போல் இருக்கு. தாவேக்காவோட சேர்ந்தால் என்ன வின் பண்ணும் ஏதுன்னே தெரியாது. இங்கே இருக்கிற இடத்துல வெற்றி பண்ணுமானே தெரியல. தாவேக்கா வின் பண்ணுமான்றது அதான் அந்த இடத்துல போய் இவங்க போய் சேர்ந்தா என்ன ஆகுது, அதுவே வின் பண்ணுமா தெரியலன்ற போது, என்ன ஓட்டு வாங்குன்னு தெரியாத போது. அதனால் அந்த நம்பர்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகலை இன்னும். அந்த இவங்க அன்அஃபிஷியலாக பேசுகிறாங்க. திமுகலேருந்து அன்அஃபிஷியலாக எல்லா கூட்டணி கட்சிகள்கிட்டலாம் பேசுகிறாங்க. அந்த நம்பர்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா காங்கிரஸோட ஃபிக்ஸ் ஆகாதனால தான் இந்த பிரச்சனை வருது. இப்போது காங்கிரஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா மற்றவங்களாம் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. காங்கிரஸ் வந்து இழுத்தடிக்கிறாங்க.